கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஐடி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, முக்கியமா இந்த ஐஓபி, அது மட்டும் இல்லாமல் கனரா பேங்க் இங்கேலாம் வந்து நீங்கள் ஒரு ஐடி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறத இந்த 1 மினிட்ல ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். இதை பற்றி இன்டெப்த்தாக சிலபஸ் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி இன்டெப்த் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஐடி ஆஃபீஸருக்கு ஒன்று இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி, ஐடி அப்படின்னா இசிஇ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இஎன்டை முடிச்சவங்க கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் இல்லாமல் இந்த பிஜியில் வந்து கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரெலவெண்ட்டாக முடித்தவங்க, ஸோ இவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ்ல எஸ்ஓ அப்படின்னு வந்து ஒரு போஸ்டிங் இருக்கும். இது கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சியே இருக்கும். வேகன்சி லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல சேலரியோட, நல்ல ஒரு ரெப்புடேஷனோட ஒரு போஸ்டிங் வந்து கிடைக்கும். சிலபஸ் அப்படின்னா ப்ரிமிலரியில் காமனான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும். பட் மெயின் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க.